அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களையும் அவர்களை பற்றி இன்றும் பார்ப்போம். டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அவர்கள் ஓய்வு பெற்றது இவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவருக்கு பக்கபலமாக இருந்தவர் அவர் எஸ்எல்வி திட்டத்தினுடைய நிர்வாக பணிக்கு உந்து சக்தியாய் அமைந்திருந்தது. அணி உணர்வு ஆற்றலில் அவருக்கு இருந்த நம்பிக்கைதான் திட்டத்தினுடைய குறிக்கோள்களில் அவர் விலகிச் சென்ற சமயங்களிலெல்லாம் அவருக்கு சரியாக வழிகாட்டிய அறிவு கூர்மை கொண்ட ஆலோசகர் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் என்று அவரே சொல்கிறார். டாக்டர் அப்துல் கலாமே சொல்கிறார். இந்த முறையில் செயல்பட்டால்தான் உங்களுடைய காரியத்தை நீங்கள் முறையாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும் என்று அவரிடம் கூறியதுண்டாம். அவரது பணி வாழ்க்கையில் முதன்முறையாக மேன்மையான நிகழ்வாக தன்மையை டாக்டர் பிரகாஷிடம் கண்டார் என்று சொல்கிறார். அடுத்து, திட்டமிட்டிருந்தபடி எஸ்எல்வி 3 விண்ணில் செலுத்துவதற்கு இருந்த டிரான்ஸ்பாண்டர் மிகவும் முக்கியம். சிவகாமிநாதன் வந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓடுபாதையை விட்டு விலகி தாறுமாறாக ஓடியது. விமானத்தை சுற்றிலும் புகை மண்டலம் பரவியது. எல்லாரும் அவசரகால அந்த கதவு வழியாக குதித்து வெளியே வந்தார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்ள எல்லாருமே போராடினார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் தனது சுமைகளில் இருந்து ஒரு பொருளை பத்திரமாக எடுத்து கொண்டிருந்தார். அவர் சிவகாமிநாதன். புகை மூட்டத்தில் இருந்து கடைசியாக வந்த சில பேரில் சிவகாமிநாதனும் ஒருவர். அந்த டிரான்ஸ்பாண்டரை நெஞ்சோடு அணைத்து பிடித்தவாறு வந்து கொண்டிருந்தார் சிவகாமிநாதன். இப்படியும் சில பொறுப்புள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எஸ்எல்வி 3 அசம்பிளி கூட்டத்திற்கு பேராசிரியர் தவன் வருகை தந்திருந்த போது நிகழ்ந்த இன்னொரு சம்பவம் அவருக்கு நினைவில் வருகிறது. பேராசிரியர் தவன், மாதவன் நாயர், அவர் டாக்டர் அப்துல் கலாம் மூவரும் எஸ்எல்வி 3 ஒருங்கிணைப்பின் சில நுட்பமான அம்சங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏவுகணத்தை செலுத்துவதற்கு தயாராக அதை படுக்க வைத்த வாக்கில் ஏவுகணத்திற்கு எடுத்து சென்றார்கள். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளதான் சுற்றும் முற்றும் பார்வையை சுழல விட்டார்கள். அங்கு வைக்கப்பட்டிருந்த தீயணைப்பு சாதனம் ஒன்றினுடைய பெரிய குழாயின் முனை அவர் கண்ணில் பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் கண்ணில் பட்டது. என்ன காரணத்தினாலோ அது அவரை நெளிய வைத்தது. எஸ்எல்வி 3 ராக்கெட்டை நோக்கி இருந்த அந்த முனையை எதிர் திசையில் திருப்பிவிடும்படி மாதவநாயரிடம் சொன்னார். இதனால் ஒருவேளை தவறுதலாக அந்த முனையின் வழியாக தண்ணீர் வெளியேறினாலும் கூட ராக்கெட் மீது தண்ணீர் பீச்சடிக்கப்படுவதை தடுத்து விடலாம். அரிதாகத்தான் இந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடும் என்றாலும் அப்படி நடந்தால் ராக்கெட் முழுவதும் சேதமடைந்துவிடும். அந்த முனையை திருப்பி வைத்து விட்ட சில நிமிடங்களுக்குள் அதிலிருந்து தண்ணீர் வெகு வேகமாக பீச்சி அடித்தது. இதை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. இப்படி தண்ணீர் கொட்டினால் ராக்கெட் முழுவதுமாக நாசமடைந்து போகும் என்பதை அறிந்திராத ஏவுகணத்தின் பாதுகாப்பு அதிகாரி தீயணைப்பு சாதனங்கள் அனைத்தும் சரியாக செயல்படுகிறதா என்று சோதனை செய்து பார்க்கிறார். தொலைநோக்கு திறமையால் கற்றுக்கொண்ட பாடமா அல்லது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அவர்களை பாதுகாத்ததா என்பதை அவர் ஆச்சரியப்படுத்துகிறார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இப்படி பல இன்னல்களை அவர் அனுபவித்து அந்த சாதனை புரிவதற்காக, நம் நாட்டினுடைய சாதனை புரிவதற்காக அவர் அரும்பாடுபட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் தினமும் படித்து கொண்டே இருப்போம். மிக்க நன்றி. ஆனால் தினமும்
திருக்குறளை படியுங்கள், அதனுடைய பொருள் அறிந்து பொழிப்புரை அறிந்து அதன்படி நடங்கள். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. நன்றி.